வீடியோ போட்டு 4-5 நாள் ஆகிப்போச்சு. பேச்சு விடு வீடு கட்டியிருந்தாங்க, பால் காய்ச்சினாங்க, அதனால 4-5 நாள் எடுக்க முடியல. நான் அங்கே போயிட்டேன். தினையில்ல இப்போ என்னன்னு கேட்குறாங்க. தினையை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியறதே இல்லை. கம்பு ஆரியமெல்லாம் செய்யக்கலை. இந்த தினையை நாங்கள் சாப்பாடு செய்வோம், குத்தி சாப்பாடு செய்வோம். இது சுத்தம் பண்ணுறது தான் வேலை. கம்பு ராகி கூட சீக்கிரம் பண்ணிக்கலாம். இது சுத்தம் பண்ணி எடுக்கணும். உப்பு உங்களுக்கு சுத்தம் பண்ண அரிசியாக கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் குத்தி சுத்தம் பண்ணுறேன். இந்த தினையை நல்லா சேர்த்திக்கிட்டு வந்தால் கண் பார்வைக்கு நல்லது, எலும்புக்கு நல்ல வலுவு. இன்றைக்கி எல்லாம் 40 வருஷத்துலேயே கை நடுக்க எடுத்துக்குது. இதை சேர்த்திக்கிட்டு வந்தால் அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி வராது, நல்லா வரும். நல்லா இருக்குது தெம்பா, நரம்பு நல்லா வலுவாக இருக்குது. இந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இது மட்டும் இல்லை, உடம்புக்கு இரும்பு சத்து அதிகம். உடம்புக்கு நம்ம நல்லா இருக்கும். நாங்கள்லாம் இந்த தினையெல்லாம் அன்னாடும் சாப்பிட்டோம். நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கனாலும் இதை சேர்த்திக்கிங்க. வாங்க, தண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணையை உடச்சி எடுத்துட்டா இந்த பக்கம் போட்டேன். தினையை எள்ளில் கொட்டி மேல் தள்ளி எடுத்துக்கணும். விசையாக போடக்கூடாது, மொல்லமாக போடணும். இடிக்கி போட்டு பறக்குது பாரு. இங்கே இன்னும் பொட்டு வரல, போடு. இங்கே அப்பா ஸ்வீட்டு பக்கத்துலையா வீடியோ காமிச்சானா? நல்ல போடு, கம்ப அடிக்கிற மெதுவாக போடு. இதெல்லாம் பொட்டெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி சுவச்சி எடுத்துக்கணும். இருக்கண்ணே போடு. இன்னும் 2 போ, நடுவி போடு. சரி போதுக்கண்ணே, எடுக்கண்ணே. சரியா? சரி, ஒரு சாக்கு கொட்டு புடைக்கலாம். தண்ணி கொண்டுட்டியா, ஊற வைக்கலாம். கொண்டு வந்துட்டியா? தினை அரிசி தினை குத்தியாச்சு, சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாரு எத்தனை தகுதுன்னு பாரு. அப்பா இப்படி சுத்தம் பண்ணி எடுத்தா வெள்ளை விளையே இருக்குது பாரு. பாப்பா போஸ் எடுத்துட்டு தண்ணி கொண்டு
நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அரிசியாக விற்கிது, குத்துற அரிசியாக விற்கிது. நீங்கள் வாங்கிக்கிங்க. கப்பை கொண்டாடுங்க. தலை தட்டிவிட்டு போட்டுக்கலாம். 1 கப்பு தினையரிசி. தண்ணி ஊற்றாய். சரி சரி, நான் எடுத்த கழுவில நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். கண்ணுக்குட்டி பொழுது தின்றப்போ தெரியுது. போதுங்கண்ணே, கடுகு ஆகிடுச்சு. இன்னும் தண்ணி தாயா ஊற்று. சரி. அப்படியே 1/4 மணி நேரம் நல்லா ஊற்றி மூடி. சரி பாப்பா, இந்த அரிசி கொட்டி பத்திரமா வீட்டில் வை. முதல்ல கொட்டி வை, இதெல்லாம் மண் விழுந்துடும். சரி சவுக்காயத்தில் போட்டு முடிஞ்சு வை. இதை கொண்டு தாலியில் கொட்டிடலாம். மழை வர மாட்டேங்குது கண்ணு. வெங்காயத்தை எடுத்துட்டு சரி நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வைக்கலாம். சரி. ஒரு குண்டை கொண்டு அந்த காயை கழுவலாம். அரிசி நல்லா ஊற்று. 1 கைப்பிடி பீன்ஸ் காய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தட்டங்கண்டா கண்ணு. ஒரு கேரட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கண்ணே கண்ணே, கேரட் வந்து வாழை சென்று. சரியா இந்தா இது மூளை மூளை. அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ரெண்டு 3 கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். நெய் நல்லா உருவிட்டு, நெய் நல்லா உருவிடுச்சு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா. பச்சை மிளகாய் இப்படி கீழ்ந்து போட்டுக்கிட்டு வெடிச்சு மூஞ்சி வெடிச்சிரு. 2 வரமிளகாய், உடச்சி வச்ச முந்திரி பருப்பு 20,
பருப்பு நல்லா செவந்துக்கிடுச்சு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1 கப்பு, நல்லா வதக்கலாம். அடுப்பு அமைச்சு வச்சு அந்த தீப்பெட்டி எடுத்தாது கறி போயிருந்து கணக்காக வச்சுட்டு அமைக்கே போச்சு. வெங்காயம் நல்லா சேர்ந்துக்கிடுச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்ச பீமிசி 1 கப்பு, சுரண்டி வச்ச கேரட்டு 1 கப்பு நல்லா வதக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி வச்ச பட்டாணி 1 கப்பு. இப்போல்லாம் பட்டாணிக்கு சாயம் போட்டுக்கிறாங்க. நல்லா விளையேன்னு வர தண்ணியே 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா தேய்ச்சி கழிஞ்சிங்கன்னா நல்லா விளையேன்னு ஆகிட்டு. பச்சை பட்டாணி 1 கப்பு. நைட்டு ஊற வைக்கலாம்னு இருந்தால் அதுக்குள்ள மழை வந்துடுச்சு, மறந்துட்டோம். அதனால கடையில் வாங்கிட்டு வந்துக்கிறோம். நல்லா வணங்க வேணாம். இதோட எதுக்கிய போய் நான் தள்ளி உட்காந்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகணுன்னு வணக்க வேணும். கண்ணே தனியார் ஊறிக்கிடுச்சான்னு பாரு கண்ணே. அரிசி வாங்கிட்டு வந்துருமா போனீங்க. எண்ணெயில் வணக்கணும். தண்ணி விடு. அந்த தண்ணி நல்லா சுண்ட வரத்தில் அரிக்கணும். அப்போ தான் நல்லா ருசிக்கும். காயெல்லாம் எண்ணெயிலையும் நெய்யிலையும் வணங்கி பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு தினை அரிசி, 3 கப்பு தண்ணி, 1 2 3 3 கப்பு தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்குது. எதில் தான் ஆகிட்டில்ல, நம்ம செய்யுறதில்ல எல்லாமே ஆகிட்டு தான். நல்லா கொதிச்சு வேகுது. இதுக்கு மேலே தினை அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி சுத்தமாக வடித்து போடணும். சஞ்சய் அங்கே எங்கே பாரு பாருங்க. அங்கே போயிட்டேன் கொடக்காளிக்கு மீட்ரு பற்றி கேட்பாங்க. போட்டுக்கலாம். தினை அரிசி நல்லா ஊறிக்கிடுச்சு. நல்லா வேகிட்டு. இதுக்கு மேலே உப்பு போட்டுக்கலாம். போதுமான உப்பு. பிறந்த நாளா நல்லா இருக்குன்னு சாமி. 100 ஆயிரத்துக்கு நல்லா வாழணும். அது எங்கே கொட்டி வச்சுட்டு அதை எடு பண்ணு. அதை கட்டி எடு. நல்லா வேகணும். 1 கப்பு அரிசிக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். காயெல்லாம் குறைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுக்கோங்க.
இந்த அளவு போட்டீங்கன்னா இந்த அளவு தண்ணி வைங்க. சரி கொடுத்தேன்னா ஆறு கொடுத்தேன்னா கொடு. பெரிய பெரிய வீட்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோன்னா கேக்கு வெட்டி சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு நல்லா பெருசாக பண்ணுவாங்க. இங்கே பட்டிக்காட்டில் ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க, 2 மிட்டாய் வாங்கி கையில் கொடுப்பாங்க. அதுதான் பிறந்த நாள். உரம்புறையெல்லாம் அழைக்க மாட்டான். துணி எடுத்து கொடுப்போம், மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. 4 பேருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான் பட்டிக்காட்டில் இப்படி தான். நல்லா காய்கறி வெந்துக்கிடுச்சு. இந்த மாடு அடுப்பை முட்டி போட்டுடலாம். திரும்ப நேரத்தை இறக்கி வைக்கலாம். கொஞ்ச நாள் அப்படியே தட்டிலையும் சூடாக இருக்குது. என்ன இறக்கி வச்சாமி இந்த இப்படி இறக்கி வை. திரும்ப நாளை நல்லா மணக்குது பாரு. அப்படி கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமுத்தி வைக்கலாம். நல்லா புழுங்கிட்டு இப்படி அமுத்தி வச்சோம்னா பழன்னு ஆகி உப்புமா. சூட்லேயே அரிசி நல்லா பொடி வேணும். தினை அரிசி உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தட்டு கொடுக்கண்ணா உப்புமா வேறு அப்படியே பழ இருக்குதா? என்ன சாமி கொண்டாமா கண்ணே என்ன குட்டி என் குட்டி மாடு கூட குட்டி மாடு பார்க்கலையே சாப்பிடலாம்னு தோணுது. இந்த சாமி இந்த பாப்பா வந்து விளையாடாத. கண்ணே கை கழுவிட்டா சாமி. கை கழுவிட்டப்பா பைப்பில் அதுக்குள்ள ஒரு விளையாட்டு போயிடுற கூடாயா. சாப்பிடுங்க கண்ணே. சரிம்மா தண்ணி சாப்பிடு. சரி இனி சாப்பிடு சாமி. இந்தா தினை உப்புமா சூப்பராக இருக்குதுமா. தினை உப்புமா சூப்பராக இருக்குதா? சரி அது தினை உப்புமா சூப்பராக இருக்குதாயா? சரி அது உப்புமா சூப்பராக இருக்குதாயா? சரி உனக்கு என்ன சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். தினை அரிசி உப்புமா தட்டத்தில் போடக்கூடிய எனக்கு செல்லு ஊறுது. நல்லா கம்மன்னு மணக்குது. சாப்பிட்லாம்பால் தோணுது. நல்லா ருசியாக இருக்குது தினை அரிசி உப்புமா. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம்னு எனக்கு தோணுது. சூப்பராக இருக்குது. அப்போ வரல எப்பவும் பண்ணுறது தான் இது. உங்களுக்கு தான் நான் செஞ்சு காட்டுறேன். தினையில் அவ்வளோ நல்லது இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ருசி அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அப்போவெல்லாம் இந்த தினையை குத்தி பால் ஊற வச்சு நாட்டு சக்கரை போட்டு தருவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே தண்ணி ஊற்றி நமக்கு அந்த பாலை ஊற்றி நமக்கு வச்சுட்டா நாட்டு சக்கரை அவ்வளோ போட்டு தின்னா அவ்வளோ ருசிக்கும். நாங்கள் அந்த காலத்தில் அப்படித்தான் தின்னோம். நீங்களும் இந்த தினை அரிசியை நல்லா சேர்த்திங்க. இப்போ கடையிலேயே அரிசி கொடுக்குறாங்களோ. நாங்கள் தான் பட்டிக்காட்டில் குத்திக்கிறோம். நீங்கள் டவுனில் அரிசியாக வாங்கிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு சொல்லுங்கள்.